வணக்கம் நண்பர்களே. 80s 90s தான் தமிழ் சினிமாவின் பொற்காலம்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்தளவுக்கு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த ஆண்டுகள் இது. இப்படிப்பட்ட ஆண்டுகளில் தான் டப்பிங் படங்களும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைஞ்சிருக்கு. அது குறிப்பாக சொல்ல போனோமா 1989 மணிரத்னம் ஒரு படம் தெலுங்கில் இயக்குறாரு. அந்த படத்துக்கு பேர் கீதாஞ்சலி. இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைக்கிறாரு. இந்த படத்தை தமிழில் அதே நாளில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த படத்தோட பேர் இதயத்தை திருடாதே. தமிழில் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம். இதே மாதிரி 1989 ராம்கோபால் வர்மான்னு ஒரு இயக்குனர் முதல் முறையாக தன்னுடைய படத்தை இயக்குறாரு. தெலுங்கில் சிவாங்கிற பேரில் அந்த படத்தை இயக்குறாரு. நாகார்ஜுனா தான் ஹீரோ. இசைஞானி இளையராஜா இசையமைக்கிறாரு. அதே படம் தமிழில் உதயம் அப்படிங்கிற பேரில் வருது. அந்த படமும் மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஹிட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதே 1989 டாக்டர் ராஜசேகர் தமிழில் அறிமுகமான ஒரு நடிகர் தெலுங்கில் ஒரு மிகப்பெரிய படமாக அங்குசம் அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அந்த படத்தோட இயக்குனர் கோட்டி ராமகிருஷ்ணா. இசை சத்தியம்னு சொல்லி ஒரு மியூசிக் டைரக்டர். இந்த படம் தெலுங்குலையும் தமிழ்லையும் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அவுட்ஸ்டாண்டிங் ஹிட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஹிட் இது. அந்த படம் தான் இதுதாண்டா போலீஸ். இதே மாதிரி 1990 விஜயசாந்தி நடித்த ஒரு திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அதாவது மோகன் காந்திங்கிற ஒரு டைரக்ட் பண்ணுறாரு. ராஜ்கோட்டி இசையமைக்கிறாரு. தெலுங்கில் கர்த்தவியம்னு படத்தோட பேர். இது தமிழில் டப் பண்ணுறாங்க. அந்த படத்தோட பேர் பைஜெயந்தி ஐபிஎஸ். மிகப்பெரிய ஹிட்டு. விஜயசாந்திக்கு லேடி சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை வாங்கி கொடுத்த படம். போலீஸ் ஆஃபீஸர் கிரண்பேடியோட வாழ்க்கை வரலாறை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்தாங்கன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இது தொடர்ந்து மிகப்பெரிய டப்பிங் படங்களோட ஆதிக்கம் பொற்காலம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு டப்பிங் படங்கள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கெல்லாம் முன்னாடியாக பார்த்திங்கன்னா நமது கமலஹாசன் அவர்கள் தெலுங்கில் 2 படம் நடித்தார். சலங்கை ஒளி சிப்பிக்குள் முத்து. இந்த 2 படமும் தெலுங்கில் கே விஸ்வநாத் அப்படிங்கிற இயக்குனர் டைரக்ட் பண்ணார். 2 படமும் நேரடி தெலுங்கு படமாக உருவாக்கப்பட்டுச்சு. 2மே மிகப்பெரிய ஹிட்டு. அதை தொடர்ந்து அந்த படங்கள் தமிழில் டப்பாச்சு. டப்பான தமிழ் படங்கள் மிகப்பெரிய ஹிட்டு அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. இந்த மாதிரி 90s 80s டப்பிங் படங்கள் கூட மிகப்பெரிய வெற்றி படங்களாக உள்ளா வந்திருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். நன்றி நண்பர்களே.